போனே அப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி தாய்லாந்துக்கு வந்து நாங்கள் காரில் தான் ட்ரைவ் பண்ணி போனோம். ஸோ அங்கே போகும்போது அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மலேசியா மாதிரி இல்லை, அதெல்லாம் சிமெண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம காரை வந்து ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழியில் நிறைய சீனரிஸ் எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. இன்னொன்று ரோட்டு ஓரத்தில் அந்த கரண்ட்டு கம்பங்கள், இதெல்லாம் மலேசியாவை நம்ம 1980 பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ மலைப்பகுதிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ட்ரைவ் பண்ணி கிராபி போகிறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆணுச்சு. சுமார் 248 கிலோமீட்டர்ஸ். அங்கே உள்ள ஸ்பீட் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருந்தனால நம்ம இவ்வளோ லேட்டாக ஆச்சு அங்கே போய் சேர்ந்ததுக்கு. இன்னொன்று ஒரு முக்கியமான காரணம் வந்து அங்கே உள்ள ரோடுங்க வந்து மலேசியா மாதிரி இல்லை, சிமெண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். ஸோ அங்கே சிசிடிவியும் நிறையா இருக்கும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும், இல்லைனா சாமான் அதிகமாக வந்து சேரும். ஸோ அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இப்படின்னு கிராபி வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்தோன்னே ஒரு கடையில் டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண போயிட்டோம். நாங்கள் தங்கினது வந்து ஒரு ரிசார்ட், ஹுலு ஹாலான்னு. பட் இந்த ரிசார்ட் நான் ஃபுல்லாக எதுவும் நான் ஃபோட்டோ எடுக்கலை. ஏன்னா வந்து இங்கே வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப அவுட். இந்த ரிசார்ட்டில் வந்து சர்வீஸ் ரொம்ப அவுட். ஸோ அதனால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நார்மலாக நீங்கள் அங்கே கிராபிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தெரிந்த ஹோட்டலாக நீங்கள் எடுத்து தங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஹுலு ஹாலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிசார்ட். ஸோ முடிந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ரிசார்ட்டை. செம்ம கிளீனாக இருக்கே. ரொம்ப கிளீனு. அப்படி அந்த கல்லுக்கு அப்படி ஒரு மாதிரி சாமி எல்லாம் சாமி கும்பிட்டு போங்க. Okay, you won't have it. Okay, come. ஒரு மன அமைதியை தரும் ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த எமரல்ட் பூல். யாருக்கெல்லாம் வந்து இயற்கையோடு அப்படியே அமைதியாக அப்படியே தனியாக பயணிக்கணும்னு தோணுதோ அவங்களாம் கண்டிப்பாக இங்கே வரணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இயற்கையால் உருவாக்கப்பட்ட இந்த ஓடைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் எதுவுமே பேசலை, நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். எல்லாம் மாற்றி எத்தனை வாட்டி அப்பா காணும் சொன்னாலும் தெரியாது.
இப்படியும் போலாம். இது பக்கத்துல எத்தனையோ 160 மீட்டர்ல என்னமோ இருக்குன்னு போட்டிருக்கு. ஆமா, அந்த இப்படிதான் போறோம் இப்போ போற வேல. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல, அதுதான் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நேச்சரோட அப்படியே அமைதியாக தனிமையாக போகணுன்னு தோணுதோ கண்டிப்பாக தாய்லாந்து வந்தீங்கன்னா, கிராபி வந்தீங்கன்னா இந்த எமரல்ட் பூலை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ப்ளூ பூல், ஆனால் கிரீன் கலரில் இருக்கு. ஓ சாரி, இது வந்து கிறிஸ்டல் பூல். பண்ற உதய நிகழ்ச்சி. ஓகே ஓகே, அப்படியே 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 இது அப்படியே இது சில்லி சில்லி. படகு சவாரிக்கு நீங்க எல்லாம் ரெடியா? Open music, you can connect Bluetooth. பரவாயில்ல ஜி, இப்போ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். Go to after that I call you, come we go the different place. ஓகே, இங்க பாருங்க, ஹாய் சொல்லுங்க எல்லாம். DW. Oh, DW. ஓகே உதயன், Okay. ஹாய். என்ன சொல்றாரு? thông भाई सजे महाभाई सजे राज समुगत स्वाहा दद्या थोम भाई सजे महाभाई सजे राज समुगत स्वाहा दद्या थोम भाई सजे महाभाई सजे राज समुगत स्वाहा